நல்லது செய்ய மாட்டேன்றேன். தப்பு செய்யணுன்றதெல்லாம் இல்லை, நல்லது செய்ய மாட்டேன்றேன். எனக்கு நல்லா தெரியுது, நான் சோம்பேறித்தனமாக இருக்கிறேன், நான் வாழ்க்கையில் முன்னேறல, என்னை நானே ஏமாற்றிங்கிறேன். இது போய் சும்மா நான் ஒரு ஆள்கிட்ட போய் கேள்வியாக கேட்குறேன், நான் வாழலை, நான் உழைக்கலை, நான் முன்னேறல, நான் என் திறமையை பயன்படுத்த மாட்டேன்றேன், நான் சோம்பேறியாகிறேன்னு எனக்கு தெரியுது, நான் செய்யலை. அதுக்கு ஒரு பிறவி உண்டு. நல்லதுன்னு தெரிஞ்சு செய்யலைனாலும் பிறவி உண்டு, கெட்டதுன்னு தெரிஞ்சு செஞ்சாலுமே என்ன உண்டு? பிறவி உண்டு. உண்டான்னு என்ன கேட்க வேண்டியதில்லை, உண்டு. அதனால தான் வள்ளுவர் தெளிவாக சொல்லிட்டாரு, பிறவி கடலை ஏன் நீந்த முடியாதுன்னா, நீ 2 தப்பையுமே செய்கிற. தப்புனாலும் அதை செய்கிற, நல்லதுன்னா அதை செய்யாமல் கூட இருக்கிற. நல்லதை செய்யாதது கூட குற்றம் தான், நல்லதை செய்யாதது கூட என்ன தான் குற்றம் தான். அதனால் அந்த மாதிரி குற்றவாளி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சத்தங்கமே நடத்துகிறேன். எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கினே பேசிங்கிறான்னு மட்டும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நான் வெறும் பணத்துக்காக பேசுகிற ஆள் நான் கிடையாது. சத்சங்கம் எப்படி தான் பேசிங்கிறேன், 100% ஃப்ரீ தான். கேள்வி என்ன பண்ணிட்டு போகலாம், நீங்கள் கேட்டு போகலாம். இதுக்கப்புறமா சாப்பாடும் கொடுப்பேன், என்னால் முடிஞ்சுது. பிரியாணி கூட போடுவேன் நான், இங்கே பீஃப் பிரியாணி கூட போட்டுக்கிறேன் நான். எனக்கு பிரச்சனை கிடையாது, சைவாசம் எனக்கு பிரச்சனை. வர்றவங்க தான் 4 பேர் சாப்பிடாம வேதனையோடு போயிடுவாங்க, அது ஒரு குற்றமாக எடுத்துப்பாங்க, திமிரு அது. இது பிரசாதம்னா நீங்கள் சைவமாக தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது குற்றம். குரு குத்தாது பிரசாதம் தான், குரு குத்தாது என்ன தான் பிரசாதம் தான். சாப்பிட்லான்னு நீங்கள் சொல்லிங்க, நான் சாப்பிட்றேன்னாங்க. நான் சொல்லி தான் நீ சாப்பிடல, நான் தரேன்னாவே சாப்பிட்றது தானே தரேன். சாப்பிடக்கூடாதுன்னா தருவேண்ணா, நான் சாப்பிடக்கூடாத பொருளை தருவேண்ணா, விஷத்தை செஞ்சு கொடுப்பேனா? அவ்வளோ மோசமானோன்னா நான்? அப்போ கொடுத்தது விஷம் கிடையாது, உன் மனம் தான் என்னவா இருக்குது, விஷத்தன்மையோடு இருக்குது. நீ கோயிலுக்கு போனால் என்ன பண்ணிட்டு வர, பிரசாதத்தை சாப்பிட்ற, லட்டு நீ சாப்பிட்ட, ஆனால் மாட்டு கொழுப்புன்னு பின்னாடி சொல்லிட்டான்.